கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஆலோசித்துட்டு உங்களுடைய ட்ரேட் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஓகேங்களா? ஹலோ ட்ரேடர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்னையோடக்கான ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 5 நிமிஷம் போதுங்க நம்மளுமே ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கு தேவையான ரேஞ்சு ஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டாபிக் எனக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது போக நேற்றோட டாப்பிக்கில் நிறைய பேருக்கு கேட்ட ஒரு டவுட் என்ன அப்படின்னா 26.11 என்ன, ஸோ இது எப்படி இந்த வேல்யூ வந்தது, இது யாரோடைய மெத்தட் அப்படிங்கிறத டீட்டெயில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம சில விஷயங்கள் சொல்லியிருப்போம். நிறைய பேர் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. மேபி ஒரு 30+ வீடியோஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் பார்க்கவே செஞ்சுருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு வீடியோட ஒரு கிளிப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு வந்து நம்மளோட வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்ம பேசிக்கலி ஒரு எஸ்எம்சி ட்ரேடர். இந்த எஸ்எம்சி ட்ரேடர் எப்படி மேக்ஸ்குள்ளே வந்தாங்க அப்படின்னா, சம் அதர் ஹிந்தி சேனல்ஸ், தென் நிறைய தமிழ் பீப்புள்ஸ். இன்றைக்கி புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களை பற்றி நான் பேசலை. முன்னாடி நிறைய 2013 அவங்களாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸை பற்றி போட்டுட்ருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு சேனல்ஸ்லாம் இருக்குது. மேக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடர், நிஃப்டி தமிழ், ஆப்ஷன் பை ஒன்லி, ஆப்ஷன் ட்ரேக், இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் யூடியூப்லேயே ஃபுல்லாக நிறையா கொடுத்துக்கிட்டாங்க நம்ம சேனல் மாதிரியே. ஓகேங்களா? ஸோ அது போக ஹிந்தி சேனல்ஸும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பீப்புளோட மெத்தட் தான் இந்த 26.11. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு அவங்களால ரேஞ்ச் ஃபைன் பண்ணுறாங்க. அப்போது மொத்தத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட 26 மெத்தடுக்கு மேலே பார்த்துருக்கோம். இதில் நம்மளுடைய ஓன் கான்செப்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இடத்துல ஹெச்எல்சி நம்ம வச்சுருக்கோம். செகண்ட் வந்து ஸ்னைப்பர் தியரி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது போக இன்னும் 24 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் ஒன்று வேணால் நம்ம சொல்லுவோம். அதில் நம்ம மெத்தட் இருக்கும், ஸோ சம் அதர் பீப்புள்ஸோட மெத்தடும் இருக்கும். அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஜஸ்ட்டு வீடியோ வாட்ச் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் மறக்காமல். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேர்ட்டு போய் சேருங்க. அந்த மேக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ரியல் மேக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 10 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுறது ஆப்ஷன் ட்ரேடிங்கே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரியல் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸு, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன மாதிரி செல்லர்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறத பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அப்போ இன்றைக்கான கான்செப்ட் படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 26.11 எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேச்சுரல் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் தென் ஃபிசிக்ஸ், இந்த மூணுலையும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி தான் இந்த 26.11 அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல். ஸோ நேச்சுரல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எர்த்தோட டில்டு. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட பூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 23.5 டிகிரி சாய்ந்துள்ளு தான் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ இந்த 23.5 டிகிரிங்கிற எதுலேருந்து எடுக்கிறாங்க, 90 டிகிரியில் 23.5 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கும். அதான மீனிங், இதுதான் நேச்சுரல். இப்போது இதை 100 டிகிரிக்கு என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ நேச்சுரலை இங்கே அப்ளை பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ 100 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ண என்ன ஆகும், ஸோ 90 டிகிரிக்கு 23.5 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 93.5 டிவைட் பை 90 டிகிரி. ஓகேங்களா? சாரி, 23.5 டிவைட் பை 90, 0.2611. இதை 100க்கு மாற்றுறோம், 26.11. ஓகேங்களா? அப்போது இந்த நேச்சுரல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த நேச்சுரல் எடுத்துக்கிட்டப்போ என்ன பண்ண போகிறோம், மேத்தமெட்டிக்கலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ அப்போது மேத்தமெட்டிக்கல் போகும்போது என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் டேவோட, இட் மீன்ஸ் டே சார்ட்டில் வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் டேவோட லோ ஹை டிஸ்டன்ஸை நம்ம மேக் பண்ணுறோம். இந்த லோ ஹை டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 242.75. இது என்ன பண்ணுறோம், நம்மளுடைய நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த இன்க்ளைண்டை வந்து இங்கே மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், 6338 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். பார்த்தீங்களா? இதுதான் நம்ம பர்சன்டேஜுக்கு பார்க்கணும் ஆக்சுவலாக. ஓகேவா? அப்போ 63.38. ஸோ இந்த 63.38 நீங்கள் 63ன்னு எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை 63.5 எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? தசம எண்ணுகள் உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது, அதை நீங்கள் எதனால் எடுத்துக்கலாம். நான் வந்து 63ங்கிற ரவுண்ட் ஃபிகராகவே எடுத்துக்கிட்டேன். இந்த 63ங்கிற வேல்யூவை ப்ரீ ஓப்பன் மார்க்கெட், அப்போ ப்ரீ ஓப்பன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. என்எஸ்சி இந்தியா 2 மெத்தட் இருக்குது, 2மே நான் சொல்லி கொடுத்துட்றேன். என்எஸ்சி இந்தியாவில் மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டு, இதில் வரக்கூடிய இந்த பிளேசஸ் இதான் ப்ரீ ஓப்பன். ஓகேங்களா? 9:07க்கு அப்டேட் ஆகிரும். 9:07 10 செகண்ட், 9:55 செகண்ட், ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி அப்டேட் ஆகும். நீங்கள் 9:08க்கு வந்து பாருங்கள், இந்த இடத்துல அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இது கூட ப்ளஸ் தென் மைனஸ் அப்படிங்கிறது பண்ணணும்.
இல்லை இதெல்லாம் நான் போய் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் அடம் பிடிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே வழி தான் வரும். டே சார்ட்டில் வச்சு மார்க் பண்ணணும். 5 மினிட்ஸோட கேண்டில் வச்சு மார்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோஸ் ஓப்பனுக்கு இருக்குது தெரியுதுங்களா? ஸோ அதனால் டே சார்ட்டில் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். ஸோ அதனால் 5 மினிட்ஸில் வச்சு பார்க்கக்கூடாது, டே சார்ட்டில் தான் கண்டிப்பாக என்ன பார்க்கணும், வச்சு பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், 63 + 23.168 அப்போ 23,231 இதான் லெவல்ஸ். ஓகேங்களா? அப்போ பிலோ லெவல்ஸ் என்ன வரும், -63 -63. ஸோ 105. இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட சேனல்லே அவர் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அதனால தான் நம்மளும் இது நிறையா விட்ட போய் சொல்ல முடியும், இவரோட சேனலில் போய் பாருங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நம்மளோட ஃபாலோவருக்கும் இதே மாதிரி ஒரு ஈஸி மெத்தட் போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஓகேங்களா? நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், HLC கொண்டு லைவ் ட்ரேடிங்கை நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் 23,105 வேல்யூஸும் போட்டாச்சு. அப்போ இன்றைக்கோட மார்க்கெட் கண்டிஷன் என்ன, இந்த க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலேயும் கீழேயும் ரேஞ்சஸ். அப்போ மார்க்கெட் எப்போ மூமெண்டமாக போகுது, இதுக்கு மேலே போனால் மூமெண்டம், இல்லை இதுக்கு கீழே போனால் மூமெண்டம். சம்டைம்ஸ் இதில் மேனிப்புலேஷன் நடக்குங்க. இந்த மேனிப்புலேஷன் நீங்கள் மாட்டினீங்கன்னா தான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் HLC ஸ்னைப்பர் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதான் கண்டிஷனுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோஸ் ப்ரைஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட க்ளோஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது 23,200. இப்போ நான் என்ன பண்ணணும், 23,200 எடுக்கணும். ஸோ 23,200ஓட கால், நிஃப்டி 23,200ஓட புட்டு, கரண்ட் எக்ஸ்பீரி. ஓகேங்களா? இது எடுத்ததுக்கப்புறம் இவனுடைய ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கோட கேண்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இந்த இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுலேயுமே காம்போ தெரியும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் 2 விதமான மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து நேற்று நம்ம சொல்லிக் கொடுத்துருப்போம், இன்னொன்று அதுக்கு முந்தின நாள் லைவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்டாக சொன்ன மெத்தட் தான். காலோட ஹை அண்ட் லோ என்ன, நாங்கள் வைக்கும்போது நீங்கள் எங்கே பார்க்கணும், இந்த இடத்துல பார்க்கணும். ஓகேவா? இந்த மார்க்கிங்கில் தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வச்சுருக்கேன். காலோட ஹை அண்ட் லோ அப்படிங்கிறது 144, 110. இந்த ரேஞ்சஸ்குள்ளே புட்டோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் என்னெல்லாம் மேட்ச் ஆகுது, அதாவது 144க்கும் 110க்கும் இடையில் வரக்கூடிய லெவல்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 144.90. கண்டிப்பாக காலோட ஹைக்கு மேலே போய்ட்டான் 0.5 பைசாவில், அதனால் அதை விட்டுருங்க. 153 ஆல்சோ வெளியே போயாச்சு, அதை விட்டுருங்க. 126ம் 130, அதாவது லோ ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா காலோட ஹைக்கு லோவுக்கும் பிட்வீனில் தான் புட்டோட லோ க்ளோஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ புட் சைடு வந்துருங்க. புட்டோட ஹை 153, லோ 126. ஓகேங்களா? இதான் யாரோ சொல்லியிருந்தாங்க நீங்கள் மார்க் பண்ணி காட்டுங்கன்னு. அதனால் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு லைன் எடுத்து 1 2 3 4 ஓகேவா, இப்படி மார்க் பண்ணி வச்சுட்டோமா. இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 153 126 கீழே என்ன வேல்யூஸ்லாம் இருக்குன்னு பார்க்கணுங்க. ஓகேங்களா? நம்ம இந்த கர்சரை சேஞ்ச் பண்ண மாறிடுறதுனால நம்ம சேஞ்ச் பண்ண மாட்டோம். அப்போ என்ன ஆச்சு, எனக்கு 153 பிலோ தான் 129 இருக்குது, 153 126 பிலோ தான் 144 இருக்குது. பட் லோ ப்ரைஸ் சொல்லக்கூடிய 110 வந்து அவுட் ஆஃப் ரேஞ்சு, 142ங்கிறதும் இன்சைட் சைடு தான். அப்போ காலோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் புட்டோட லோ க்ளோஸ் இருக்குது. புட்டோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் காலோட ஓப்பனை தவிர எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? கண்டிஷன் புரிஞ்சுங்களா? ஓப்பனை தவிர, ஓப்பனா, எஸ், ஓப்பன் ஹை க்ளோஸ் எல்லாமே இருக்குது. லோவை தவிர எல்லா வேலையுமே இருக்குது. அப்போ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்வாப் பண்ணுவோம். ஸ்வாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து 153, இங்கே வந்து 126. ஓகேவா? அதே போல் இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம 144, இங்கே வந்து 110. ஓகேங்களா? அப்போது ஸ்பாட்டு அப்பர் சைடு பிரேக்கெட் பண்ணும்போது ஸ்ட்ரைக்கு அப்பர் சைடு இருக்குது, இது கீழே இருக்குது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுத்த எர்த்து வந்துடுச்சு, மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி உள்ள கால்குலேஷன் வந்துடுச்சு, இதில் ஃபிசிக்ஸ் எங்கே ப்ரோ இருக்குது, அடுத்த கொஸ்டின் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ இதெல்லாம் அவரோட கிளாஸில் இருக்காலேன்னு தெரில. நம்மகிட்ட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து இந்த மெத்தட் இது மாதிரி இருக்கும், நம்ம முடிஞ்சால் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களோட சர்க்கிளுக்கு சொல்லிக் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவே ஓகேங்களா? அதை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி இதை பார்த்தாச்சா. அப்போ இந்த ரேஞ்சஸில் இருந்து பார்க்கும்போது ஃபிசிக்ஸ்னால் என்ன,
இயற்பியல் தானே தமிழில் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும்ல. அதில் நியூட்டன் லாஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதில் கிராவிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது ஒரு மார்க்கெட், இந்த மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா மேலே போகும்போது ஸ்ட்ரகிள் ஆகும், கீழே போகும்போது நல்லா ஃபால் ஆகும். ப்ரீமியம்லாம் பார்த்துருப்பீங்க, டிகே டைம் டிகே. ஸோ நேச்சுரலாகவே என்ன ஆகும், ஒரு ராக்கெட்டை விட்டு செலுத்தும் போது பயங்கர ஸ்பீடாக தான் போகணும். ஆனால் மேலேருந்து கீழே விழும்போது ராக்கெட்டோட இன்ஜினில் ஆக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பயங்கரமாக கீழே விழும். கரெக்டுங்களா? அதுக்கான காரணம் கிராவிடேஷன் தான். அதே போல் தான் அந்த 110 அப்படிங்கிற லோ ப்ரைஸஸ் கீழே போகும்போது ஸ்கைலேருந்து கீழே விழுற மாதிரி, அப்போ பயங்கரமாக ப்ரீமியம் ட்ராப் ஆக போகுது. அதே போல் இவன் ஹைக்கு மேலே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த புவியீர்ப்பு விசை காரணமாக இவன் மேலே போக போகிறான்ங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மூமெண்டம் கொடுத்துச்சு. இதெல்லாம் ஓகே ப்ரோ, இது அவங்க மெத்தடு சூப்பரு. இப்போ நம்ம மெத்தட் என்ன ப்ரோ பண்ணியிருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. ஸோ நம்ம மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணியிருப்போம், சிம்பிளி எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்த்துருப்போம். நம்மளோட ஸ்னேப்பர் தியரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்றோட நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோங்கிறத திங்க் பண்ண மாட்டோம். மார்க்கெட் முடியும் போது நம்ம யோசித்துருவோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ இப்போ இந்த 23,200 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நமக்கு அர்த்த மணி 300 100 கால் போட்டு எடுத்துக்கிட்டோம். 2/2 போட்டு ஆவரேஜ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டோமா. இப்போ மார்க்கெட்டில் மேலே போக போகுது அப்படின்னா 23,200 புட்டு 100 ரூபாய்க்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா காலோட ப்ரீமியம் 186 மேலே இருக்கணும். 186 மேலே இருக்கக்கூடிய பக்காவான ஒரு ரவுண்ட் ஃபிகர் என்ன, 196. ஸோ இது இருந்தாலும் நமக்கு என்ன ஆயிரும், மார்க்கெட்டில் நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடியது மார்க்கெட்டில் நடந்துடும். சிம்பிள். ஓகேங்களா? ஆக்சுவலாக அந்த இடத்துல சில்ல ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்குது 186ங்கிறது. அது என்னங்க நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ 23,200 காலோட டேட்டா எடுத்து பார்க்குறோம். இதில் நேற்றோட ஹை ப்ரைஸ் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட் சொல்லி நேற்றோட ஹை ப்ரைஸ் வேணும். ஸோ நேற்றோட ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 157 தான். அப்போ 157 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் பண்ண என்ன வரும், 12. அப்போது 12 × 12 144 தான். நெக்ஸ்ட் 13 × 30 169. அப்போ 169 மேலே இன்றைக்கி மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்கே போக வாய்ப்பு இருக்குது, 196 இல்லை 2225. அது என்ன ப்ரோ அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், 159 அப்போ 23,200 பிலோ போகும்போது 23,300 கால் 169 மேலே இருந்துச்சுன்னா அடுத்த 2 ஸ்கொயர் நம்பர் போகும் அப்படிங்கிறத கட்டாயம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 23,200 100 இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிட்டானா. இந்த பிரேக் அவுட் பண்ணும்போது 23,300 தானே கால் எடுத்தோம், தப்பாக இது பண்ணிட்டோமா. ஓகே 200 ஓகே தான், 300 ஓகே தான். ஓகேங்களா? நம்ம பேசிக்காக 300 எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 300 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த மணி 107 தான் ஹை. அப்போ என்ன பண்ணலாம், 121 அப்போ இருந்தாலே போதுமானது. 144 169 196ங்கிற ஸ்கொயர் லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ 121 என்ட்ரிங்க, 121 என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் 100 வைங்க. இது கீழே டார்கெட்டு 144 23 பாயிண்ட், 169 48 பாயிண்ட். முடிஞ்சுங்களா? கரெக்டாக இங்கே பிரேக் அவுட்டு, இந்த இடத்துல ஒரு பேஸு, இந்த பேஸுக்குள்ளே ஒரு ஷூட்டிங் ஸ்டார், இங்கே ஒரு ஹேமர். முடிஞ்சு போச்சா, மார்க்கெட் மேலே தான் போகணுக்கே தெரிஞ்சிருச்சா. இது நம்ம எப்போ பண்ணியிருப்போம், மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கும், 7:30 க்ளோஸ் ப்ரைஸ் அப்டேட் ஆகிருக்கும், அதை வச்சு நம்ம டேட்டா எடுத்துருப்போம். ஸோ இப்படி ஒரு சார்ட்டை நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்கும்போது இதை மாதிரி ஒரு கான்செப்ட் ஏன் நம்ம ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது பீப்புள்ஸாக அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஷேர் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி இன்னும் அட்வான்ஸ் வேணும், மார்க்கெட் ஏறதுக்கு முன்னாடி இங்கேயே நான்லாம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா HLC அப்படிங்கிற ஒரு மென்டர்ஷிப் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மென்டர்ஷிப் என்ன நடந்துக்கிட்டுங்கிறது லைவ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட மென்டர்ஷிப் அப்படிங்கிறது 7 டே ஆன்லைன் கிளாஸஸ், கூகுள் மீட்டிங் கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோங்கிறது நம்மளுடைய குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். லைஃப் டைம் அக்சஸ் தான், வீடியோ எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் 1 மந்த் ஃப்ரீ அக்சஸ் இன் அண்டர்கிரவுண்ட் குரூப்பு. வீக்லி 2 days அப்படிங்கிறது ஒரு டவுட் செஷன் இருக்கும் லைவ் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் எப்போனாலும் எனக்கு டவுட் கேட்டுக்கலாம். பட் அந்த குரூப்பில் நீங்கள் ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? இதாங்க கண்டிஷன். ஸோ மென்டர்ஷிப் அப்படிங்கிறது ஏப்ரல் 1st வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம். மென்டர்ஷிப் வில்லிங்காக இருக்கிறவங்க 7598070604 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு டீட்டெயில் கேட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா March 30. ஓகேங்களா? March 30க்கு அப்புறம் நம்ம கிளாஸ் யாருமே ஜாயின் பண்ண மாட்டோம். அதுக்குள்ளே நீங்கள் உங்களோட ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ இதுவே எனக்கு தேவையில்லைன்னா இந்த 2 மெத்தட் வச்சு அழகாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது போக நம்ம நிறைய கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். SMC, ப்ரைஸ் ஆக்ஷன்,
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் நம்ம வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அதுவுமே லேர்ன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஹச்எல்ஸ் அண்டர்கிரவுண்ட் வந்து மோர் தென் 5 or 6 months நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். வீடியோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தவங்க உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து எப்படி லாஸ் பண்ணாமல் இருக்கணும்னு கற்றுக்கிட்டோம். இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணாங்கிறத கற்றுக்கிட்டோம். ஹச்எல்சி வந்தீங்கன்னா எங்கே ட்ரேட் பண்ணுங்கிறத நான் கற்றுக் கொடுப்பேன். ஓகேங்களா? தேங்க்யூ.